எல்லா குழம்புக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நம்ம வழக்கமாக செய்கிற பீன்ஸ் கேரட் பொரியலை இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீன்ஸும் கேரட்டையும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் ஒரு 25% நல்லா வதங்கிடும். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நீங்கள் வதக்கும் போது சீக்கிரமாகவே இது வதங்கிடும். இதை தனியாக நம்ம வேக வைக்க வேண்டாம். ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா அது எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி வதக்கிடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருவலும், ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு இது கூட சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களே இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.